ரவா கேசரி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1 கிளாஸ் ரவை போட்டிருக்கோம் நாங்க. இப்ப ரவை ஃப்ரை ஆயிடுச்சு. இந்த தண்ணியில 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிட்டு, கொஞ்சமா நெய்யும் ஆட் பண்ணிட்டு, இதை கொஞ்ச நேரம் கொதிக்க விட போறோம். நாங்க வந்து ஃபுட் கலரிங் யூஸ் பண்ணியிருக்கோம். நாங்க யூஸ் பண்ண கலர் வந்து எல்லோ கலர்ல வரும். இப்போ இது வந்து கொதிக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் இல்லைன்னா 15 மினிட்ஸ் கொதிக்கணும். நம்ம வந்து ரவையை வறுத்து வச்சிருந்தோம். அதை இதில் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். நம்ம மிக்ஸ் பண்ணிட்டே இருந்தால் தான் கட்டி விழாமல் இருக்கும். அடுத்து நம்ம வந்து ஒரு நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்ததுனால சர்க்கரையை வந்து ஆட் பண்ணலாம். சர்க்கரையை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இப்போ நம்ம கேசரி கரெக்டான ஒரு பதத்துக்கு வந்துருச்சு. ஃப்ரை பண்ணி வச்ச முந்திரியும் திராட்சையும் இதில் ஆட் பண்ண போகிறோம். சில பேர் வந்து ஏலக்காவும் போட்டுப்பாங்க. அதுவும் நீங்கள் அடித்து போடுறதுனா போட்டுக்கலாம். நாங்கள் போடலை. ஒரு சிம்பிள் ஸ்டெப்ஸில் நம்ம வந்து ரவா கேசரி செஞ்சிட்டோம்.